அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு ஜாதகம் கன்சல்டிங்காக வந்தது, வடநாட்டை சேர்ந்த ஜாதகம். அந்த ஜாதகத்துல நமக்கு பயங்கர சுவாரஸ்யங்கள். அந்த சுவாரஸ்யங்கள் எப்படின்னா, ஒருத்தர் லவ் பண்றார். இதுல என்னடா சுவாரஸ்யம் தான் கேக்குறீங்க? அங்கதான் ட்விஸ்ட். அவருக்கு ஒரு பெண் மேல காதல் வரும். அந்த பெண்ணும் 2022ல அந்த பெண்ணும் இவரும் சேர்ந்து வாழ தொடங்குறாங்க. காதல், அதுல இருந்து லிவிங் ரிலேஷன்ஷிப், லிவிங் டுகெதர்ல இருக்காங்க. இது இப்படியே போய்கிட்டு இருந்துட்டு போன வருஷம் டிசம்பர் மாசம் ஒரு சின்ன பிரேக்கப். இப்ப ரெண்டு பேரும் தனிச்சு பிரிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட பையன் தான் கேட்க வந்தாரு, அந்த பொண்ணு வருமா? இவ்வளவுதான். இது என்ன ட்விஸ்ட்னா, பையனுக்கு வயசு 33, பொண்ணுக்கு வயசு 19. இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது 31 வயசுல பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கு வயசு 17. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதோ ஒரு வகையில சூழ்நிலை காரணமாக ஒட்டிக்கிச்சு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்போ ஒரு சூழ்நிலையில பிரிஞ்சிட்டாங்க, மறுபடியும் சேருவாங்க. இதுதான் அவங்களுடைய கேள்வி. இப்போ இந்த 33 வயசு நபருக்கும் இந்த 19 வயசு பெண்ணுக்கும் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? இந்த ஏற்றத்தாழ்வு, இத பத்தி தான். இந்த சின்ன பிள்ளைக்கு ஏன் அவ்வளவு வயசானவர் மேல ஆசை வந்தது? இந்த 31 வயசு நபருக்கு ஏன் 18 வயசு பொண்ணு மேல ஆசை வந்தது? இந்த ரெண்டு பாயிண்டும் இவங்க ஜாதகம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது அப்படிங்கிறது தான் இதுல பாக்க. இதுதான் அந்த ஜாதகம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இந்த ஜாதகத்துல லக்னத்தில் இருக்கக்கூடிய சனியும் 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரனும் தான் ரொம்ப முக்கியமான கிரகமாவே இருக்குது. அதன் பிறகு இந்த புதன், இந்த 3 கிரகம் தான் முக்கியமானது. அதே போல இந்த ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா இந்த லக்னம், இந்த 7, இந்த 5ல வர்ற புதன், இவங்க 3 பேர் தான் ரொம்ப முக்கியமானவங்க. பிளஸ் சந்திரன், இவங்க மட்டும்தான். இதை எப்படின்னு ஜாதகத்துல பார்க்கணும். அதுக்கு முதல்ல இவங்களுடைய தசாபுத்தி என்ன அப்படிங்கறதையும் பார்க்கணும். வாங்க அதையும். இதுதான் அந்த தசாபுத்தி நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்காம ஒன்னா வாழ்ற ஒரு அமைப்புக்குள்ள போன வருஷம் 2022. அந்த டயத்துல நடந்தது. பெண்ணுக்கு சுக்கிரன்ல புதன், ஆணுக்கு சனியில சந்திரன். இதுதான் தூண்டி விட்ட இடம். அதுல கொஞ்சம் பிரச்சனை முடிச்சு விட்டது இந்த 2023 பாதியில. 2023 முடியும் போது மறுபடியும் இப்ப ஜாதகத்துக்கு போயிரு. நாம பார்த்தபடி பெண்ணுக்கு சுக்கிரன் புதன், இந்த புதன் 3ஆம் அதிபதி, சுக்கிரன் 11ஆம் அதிபதி. அப்போ 3, 7, 11 இது மூன்றுமே சேருது. இதை விட 5ஆம் இடத்துல இருந்து இந்த புதன் இயங்குது. 3ஆம் அதிபதி 5ல வந்ததுனால இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் அதிகமான காதல் வந்துருச்சு. அதே போல செவ்வாயும் பார்த்து அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிருக்கு. நடக்கிறதே சுக்கிர திசை தான். அதனால மொத்தத்துல இந்த பெண் ஆசை நிரம்பிய பெண்ணாகத்தான் சுக்கிர திசை முழுக்க இருக்குது. லக்னத்தோடு வந்த சனி இவங்களுக்கு ஒரு அறிமுகத்தையும், அடுத்து வந்த புதன் காதல் மற்றும் காமத்தையும். இதே போல பையனுக்கு ஏன் இப்படி இருந்துச்சு அதையும் பார்க்கணும் இல்லையா? தசாயை நடத்துறது சனி. சந்திரனுடைய புத்தியில தான் இவங்க சூரிய புத்தியில சந்திக்கிறாங்க. சந்திர புத்தியில இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர், கல்யாணம் பண்ணாம குடும்பம் நடத்துற அமைப்புக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் வந்துச்சு, கெடுத்துருச்சு. அடுத்து ராகு வரும், இது மறுபடியும் அதை தூண்டிதான் விடும். இதுல நமக்கு புரியுது. இதுல 2 பாயிண்ட் இருக்குது. ஒண்ணு, ஒரு பெண்ணாக வயது இத்தனை வயது வித்தியாசத்தோட, கிட்டத்தட்ட 15 வயசு வித்தியாசத்தோட இப்படி ஒரு சம்பவம். அப்போ சின்ன வயசுல இந்த பெண்ணு கெட்டு போனதுக்கு இல்லைன்னா இது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால இது தவறானது அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இந்த குணம் கெட்டு போனதுக்கு முக்கிய காரணம் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனியும் 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரனும் தான். சுக்கிரன் அதிக ஆசையை கொடுக்குது. லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு மிகப்பெரிய தனிமையையும், பாசம் இல்லாத தன்மையும், ஒரு சோசியலைஸ் ஆக முடியாத சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்குது. அதன் விளைவா ஆப்போசிட்ல நாம பாக்குற நபர் மேல நமக்கு இயல்பாவே ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. இல்லைன்னா நம்ம கிட்ட யாரு பழக ஆரம்பிக்கிறாங்களோ அந்த ஒரு நபர் தான் எனக்கு பழகவே இருக்காங்க. சோ அவங்கள நான் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஒரு காதல் அல்லது காமம் இல்ல அதையும் தாண்டின ஒரு விஷயத்துக்கு என்னால கொண்டு போயிடுவேன். வேற யாருமே இல்லைன்னும் போது இது ஒண்ணுதான் வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. குணாதிசயமா. இன்னொன்னு, கிரக ரீதியில பார்க்கும்போது சுக்கிரன் இயல்பாகவே ஒரு காமத்தை தூண்டி விடுகுது. புதன் 3ஆம் அதிபதி, அவரும் காமத்தை தூண்டுது. இது ரெண்டும் சேரும் போது இப்படி நடந்தது. இதில் நான் பெண் மேல குற்றம் சொல்லணும்னா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அவங்க இருந்த
சூழ்நிலையும் அவங்களுடைய கிரக கோச்சார அமைப்புகளும் தான் இந்த விஷயத்தையே தூண்டி இந்த பிரிவினையை உருவாக்கி விட்டது கூட கோச்சாரத்துல வரக்கூடிய ராகு கேதுக்கள் தானே தவிர தசாநாதனும் புத்திநாதனும் பிரிக்கவே கிடையாது. ஒரு சின்ன இடர்பாடு தானே தவிர அது முழுமையா செய்யல. கோச்சாரத்துல வந்த ராகுவும் கேதுவும் தன்னுடைய ஜனனகால ராகு கேது மேல போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது லவ் பண்றதுங்கிறது வேற. அதை தாண்டி இவங்க காதல் காமத்துக்குள்ள எல்லாம் போறாங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய பேக்வம் இல்லைன்னா தனிமைப்படுத்துதலும் அதை தொடர்ந்து ஏதோ ஒண்ணு கிடைக்குது, அதை கிடைச்சதை முழுமையா அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் இதுல இருக்குது. சோ இதுல பெண்ணை பற்றி தவறை சொல்லாமல் சூழ்நிலையும் புரியாத அறியாத வயதில் வந்த இந்த கிரக நிலைகளும் தான் காரணம். அதே போல ஆணை பத்தி சொல்லணும்னாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அவன் இயல்புலேயே காதல் மன்னன், ரோமியோ மாதிரி தான். ஏன்னா லக்னாதிபதி 5ல, சுக்கிரன் 5ல, புதன் 5ல, வீடு கொடுத்த சூரியனும் பாத்தீங்கன்னா சந்திரனோட வீட்டுல. இது எங்க சுத்தி வந்தீங்கன்னாலும் 3, 5, 7 இந்த தொடர்பு காதல் காமம் இப்படியே தான் கொண்டு போகுது. இதுல நாம இவரையும் தவறு சொல்றதுக்கு இல்ல, கிரகம் அவரை அப்படி வழி நடத்துகிறது. அதனால கிரகச்சாரமே இதுல எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் பொறுப்பேற்றுக்கும். தனி மனிதன் சரியான வழிகாட்டுதல் இருந்திருந்தா ஒருவேளை இவை தப்பித்திருக்கலாம். வழிகாட்டுதல் இல்லைன்னும் போது இப்படித்தான் முடியும் அப்படிங்கிறது இதன் மூலியமா நமக்கு நிரூபணமா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதே போல சின்ன வயசுல லவ் பண்ணிக்கிட்டு சின்ன வயசுல அதிக வயசு ஆணையோ இல்ல அதிக வயசு உள்ளவர் சின்ன வயசு பெண்ணையோ காதலிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களும் பார்க்கட்டும், சரி தவறு என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.